இந்த உலகத்தில் எல்லாருமே அவரை அறிஞ்சிருக்கிற ஜனங்கள் இந்த நாளை அனுசரிக்கிறாங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எப்பொழுது இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு நமக்காக 6 மணி நேரத்தில் இந்த முதல் வார்த்தையாக சொல்லுகிறார். இந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறதை காண்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறதை காண்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், முதல் வார்த்தையாக சொல்லுகிறார். நமக்காக பாவ மன்னிப்பை சிலுவையில் தொங்கிக் கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறார் பிதாவிடம். இதில் தீர்க்கதரிசி வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவரும் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் மனிதரால் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவர் நமக்காக 5 காயங்கள் பட்டார், நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார். கொலை செய்யப்படுகிற போது எந்த எதிர்ப்புமின்றி போனார். மயிர் கத்தரிகிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல் இருந்தார். மனிதர்கள் கையில் பாடுபடுவதே கர்த்தரால் நொறுக்கப்பட்டார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஐஸ்வர்யவானின் கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இதோடு கூட அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்ற தீர்க்க தரிசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்து போது நிறைவேறிற்று. சிலுவையில் அறைந்தவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். அவர்களுடைய மன்னிப்புக்காக அவர் மன்றாடினார். இன்னைக்கு கூட நாம் அநேக பேர் எவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது முறுமுறுக்கிறோம், கஷ்டப்படுறோம். எனக்கு கொடுத்த டைமில் நான் முடிக்கலைன்னா அதுவும் ஒரு கஷ்டம்தான். இதிலிருந்து நிறைய பாயிண்ட்டு தான் எழுதிட்டேன், வசனமும் எடுத்துட்டேன். ஆனால் சொல்ல முடியாத போல் ஒரு கஷ்டமாக தெரியுது. எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் 303ஆம் பக்கம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். பாருங்கள், இயேசுவின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு நாம் தேவனிடத்தில் போய் சேரணும்னா மரணத்துக்கு பிறகு நம்முடைய ஆத்துமா இயேசுவை முன் வைத்து போனாதான். நான் இயேசுவை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அதாவது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே மண்ணோட மண்ணு மக்கி போகலை, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த தெய்வத்தை நாம் இந்த நாளில் தியானிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்கள். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். நமக்கு அவர் ஒரு போதகராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட்டு, கிறிஸ்து தன் மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தல். அதாவது தீர்க்க தரிசன வசனங்களெல்லாம் நிறைவேற்றி முடித்தார். அடுத்தது மக்களோட தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னாங்க பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் எடுத்துங்களேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்போ பாருங்கள், அந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு இயேசுகிட்ட போகிறாங்க. அப்பொழுது வேத பாரர்கள் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டார்கள். ஏன்னாக அவர் மனுஷனாக இருக்கிறாரு, தேவ தூஷணம் சொல்கிறார் என்று அவங்கள முறுமுறுக்கிறாங்க. 4ஆம் வசனம், இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன?
இன்றைக்கு கூட பாருங்கள், இயேசுவோடு இருந்துக்கிட்டே கூட நாம் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது இயேசுவை என்ன பண்ணுறோம், முறுமுறுக்கிறோம். எனக்கு ஒன்றுமே இல்லையே, ஆசீர்வாதம் கிடைக்கலையே, எனக்கு ஏற்ற வேலையில் எந்த அது இது நடக்கலையே அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வரோம். நிறைய நாம் நிந்திக்கிறோம் அவரை. நிறையா அவரை ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட இயேசுதான் நம்ம பாவங்களை மன்னிப்பாருன்னு நல்லா தெரிஞ்சும் நாம் அவரை நிந்திக்கிறோம். ஐயோ ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஐயோன்னு சொன்னால் அவரை சபிக்கிறதுக்கு அர்த்தம். உன் பாவங்கள் 5ஆம் வசனம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்வது எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்றார். அவன் போனானா? அவனுக்கு சுகம் கிடைச்சிடுச்சு, கொடுத்துட்டார். யாருடைய? அந்த 4 பேருடைய அந்த படுக்கையை தூக்கி விட்டு போனாங்க பாருங்கள். அவங்க விசுவாசத்தை வச்சு அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை அவர் கட்டளை கொடுத்துட்டார். அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:48. அவரை நோக்கி, அவளை நோக்கி, அந்த பெண் என்னென்ன செஞ்சுருக்கலான்ற அந்த அதிகாரத்தில் எல்லாம் மொத்தமாக எழுதியிருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மேல் பகுதி நல்லாவே தெரியும். அடுத்தது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மார்க்கு 2:7. ஏன்னா சீக்கிரம் போகிறோன்னாக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆமேன், அல்லேலூயா. தங்கள் இருதயத்தில் அவங்க சிந்தித்து கொண்டு இருக்காங்களாம். அப்போ எது பாவம் செய்யுது சீக்கிரமாக? இருதயம். கண்கள் கூர்மையான பார்வை பார்க்குது, இருதயம் அங்கே வீணான சிந்தனை, பொல்லாத சிந்தனையை பார்க்குது. நாம் ஒரு அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம எது ஒன்றாலும் செய்யலாம், சொகுசாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக தண்டிப்பார், என்னையும் தண்டிப்பார். ஏன்னாக்க நம் பாவத்தில் இருக்கிற பிசாசு, நாம் பாவம் செய்ய மாட்டோம், பிசாசு நமக்கு பின்னாடியே சுற்றுறான். சத்துரு யாரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளையும் கூட எடுத்து போகிறதுக்கு பிசாசால் முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. அடுத்தது பாருங்கள், 3வது பாயிண்ட்டு, பாவத்தை குறித்து தெய்வீக மதிப்பீடும் பாவத்தின் விளைவாகிய குற்றமும். எண்ணாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் எண்ணாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். ஆமாம், அதாவது கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் மோசேயை பற்றி இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு என்னென்ன சொன்னாரோ 22லிருந்து 25ஆம் வசனம் பாருங்கள். அதனால் ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்காகவும், யாருக்காக? சபை அனைத்திற்காகவும் நிவிர்த்தி செய்ய கடவன். அது அறியாமையினால் செய்யப்பட்டபடியாலும் அது நிமித்தம் அவர்கள் கர்த்தருக்கு தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்ததினால் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அன்னைக்கு பழைய ஏற்பட்டு காலம், அது பழைய ஏற்பட்டு காலம். இப்படியெல்லாம் பலி செலுத்த சொன்னாங்க. ஆடு மாடெல்லாம் பழி செலுத்து, பாவம் செஞ்சிட்ட பிறகு அக்கிரமம் செஞ்சு விட்டு அநியாயம், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், பில்லி சூனியத்தில் எல்லாம் நம்பிக்கொண்டு இருந்த காலத்தில் கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை, அது செய்யும்போது பாவ நிறுத்தி செய்யப்படுகிறது. அல்லேலூயா. லேவியராகமும் 5ஆம் அதிகாரம் 15, 16, 12, 13 வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அதாவது தன் பிழையை உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், இருதயத்தில் கொத்தப்பட்டுட்டா அவங்க இனி அவங்க பாவமே செய்ய மாட்டாங்க. எப்படி தெரியுங்களா? அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னுடைய லைஃப்பில் நான் இராணுவத்தில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்த பிறகு நான் அதிகமாக பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டது 2000. அங்கே 10 வருஷம் இருந்தேன். அங்கே என்ன பண்ணுவேன்னா, எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ தான் பைபிள் தான் வாசிக்க முடியும். ஆனால் இதிலேருந்து அர்த்தங்களெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, எனக்கு சீக்கிரம் புரியும். ஏன்னா அர்ஜெண்ட்டாக என்ன டியூட்டிக்கும் போகணும், பல வேலைகள் செய்யணும், கமாண்டிங் கண்ட்ரோல் எல்லாம் கிடைக்கும், நிறைய பிரச்சனை வரும், அதிகாரிகளுக்கு பதில் சொல்லணும். அப்படி இப்படின்ற காரணத்தினால அதிகமாக ஆழமாக படிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் படிப்போம், அரை மணி நேரம் படிப்போம் டைம் கிடைக்கும்போது. சாப்பாடு டைமில், தூங்குகிற நேரத்தில் கொசுவாலைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படிச்சுட்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் பாவத்தில் மன்னிச்சிட்டாரு. ஆனாலும் தன் பிழைகளை உணர்கிறவன் யார்?
நாம் பிழைகளை உணர்ந்துட்டோம்னா மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அதாவது நேற்று ஒரு செய்தி கேட்டேன். பாஸ்டர் மோகன் சீலாசர் சொன்னார், ஒரு விசுவாசி நீங்கள் ஏனோ தோணான்ட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும், அதிக நேரம் எடுத்து வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதன்படி நடக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதம். இல்லைன்னா இல்லை. ஏனோ தானே நம்ம ஒரு கதை புஸ்தகத்தை படிக்கிற மாதிரியோ, இல்லை நான் அர்ஜென்ட்டாக நான் வேலைக்கு போகிற மாதிரியோ, இல்லை நான் எனக்கு வேலை இருக்குது, வயலில் பாலை கறக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இல்லை வேலைக்கு போங்க. மனைவியாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ பிரயாசப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேலைன்னு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த நேரத்தை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை முக்கியமாக செலுத்தணும். நான்லாம் பொறுத்தனை என்ன தெரியுங்க பண்ணேன், இந்த வருஷத்தில் நான் 3 வேளையும் ஜெபம் பண்ணணும். நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஜனவரி 1ஆம் தேதி நான் நேரெடுத்து ஒரு பொறுத்தனை, நான் யாருக்கும் குடும்பத்தில் எந்த தொந்தரவாக இருக்கக்கூடாது, ஆனால் நான் என்னுடைய தனி நேரம் 3 வேளையும் தானியேலை போல் நான் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும்னு அப்படின்னு ஒரு பொறுத்தனை பண்ண உங்கள் சபைக்கு முன்னாடி சொல்கிறேன். ஆனால் செய்ய முடியல. அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? மகனை, நீ எடுத்த பொறுத்தனை நீ நிறைவேற்றலை, நீ செய்யலை, நீ செஞ்சனா தாண்டா நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு உணர்த்துறாரு. ஆனால் செய்ய முடியல. அப்போ பிசாசு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளை உலக பிரகமான வாஞ்சிக்கு இழுத்து பிடிக்கிறான். புரியுதுங்களா? அப்போ கர்த்தரோடு நாம் எவ்வளோ நெருங்குறோமோ அவ்வளவு நமக்கு பிரச்சனை, போராட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், கடைசியாக மனிதன் மிகப்பெரிய முக்கியமான தேவை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:46-47. லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:46-47 படிச்சிங்களா சிஸ்டர்? எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி. இதில் என்ன இருக்குதுங்க, 47ஆம் வசனத்தில் மனம் திரும்புதல். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் மனம் திரும்பலைன்னா உலக பிரகமான, அதாவது எப்பவுமே பாடு வேலை அது இது எல்லாமே செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒன்றும் மனம் திரும்ப முடியாது. பிசாசு எப்பயுமே சுற்றிக்கிட்டே தான் இருப்பான், நம்மளை பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். அதாவது சுவிசேஷம் சொல்ல போகிற நேரத்தில் நம்ம பாஸ்டர் கிதியோன் அப்படி தான் சொல்லுவாப்பில், நமது வலது பக்கத்தில் இயேசு இருக்கிறார், இடது பக்கத்தில் பிசாசு இருக்கிறான். அப்போ பாருங்கள், பிசாசுக்கு வல்லமை இருக்குது, நம்முடைய ஜெபத்தை தடை பண்ணுறதுக்கு கூட வல்லமை இருக்குது. ஆனால் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தால்தான் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வானமண்டலத்தில் தொலைச்சிக்கிட்டு போயிட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 38-39. அப்போஸ்தலர் 13. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களுக்கு படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான்களுக்கு படக்கூடாது இருந்தது. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு என்ன நடக்குதான், விசுவாசிக்கிறவனுக்கு எவனும் அவைகளினின்று இவராலே இயேசுவினாலே விடுதலையாகி, நம்ம பாடின பாடல் இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு விடுதலை உண்டு. அதனால் நாம் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். தினமும் நாம் நம்மளே பரிசுத்தாக்க முடியாது, இயேசு தான் நம்மளை பரிசுத்தாக்க முடியும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14. கொலேசியர் கடைசியாக ஒரு 2 வசனம். கொலேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம்
1ஆம் அதிகாரம் 13-14. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நீதி இருக்கிறது. அவரை போல் நம்ம பாடுகள் பட்டாதான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். ஐயோ கஷ்டமாக இருக்குதே, எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதே, எனக்கு ஒன்றுமே இல்லையே, நிறைய நினைக்கலாம் நாம் இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இயேசு ஒருத்தர் இருந்தாலே போதும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் சம்பாரிச்சிட்டு என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு நினைக்கலாம், நிறைய பேர் எல்லாம் செய்யலாம். ஆனால் உபத்திரம் உண்டு. திடனுக்குள் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு உலக பிரகமான ஆசீர்வாதத்தை பெறணுன்னா நிறைய உபத்திரம் இருக்குது. நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் அப்படி கிடையாது, ஈஸியாக கிடைக்கும். பிசாசு நம்முடைய நன்மையான காரியத்துக்கு எதிர்த்து நிற்பான். பிசாசு நம்முடைய நன்மையான காரியத்துக்கு எப்பவுமே எதிர்த்து நிற்பான். ஜெபம் பண்ணாதான் விடுதலை, இல்லைன்னா இல்லை. ஜெபம் பண்ணலன்னா விடுதலை கிடைக்காது. ஜெபம் பண்ணாதான் விடுதலை, ஜெபம் பண்ணலன்னா விடுதலை கிடைக்கிறது கஷ்டம். சோர்ந்து போயிட்டோம்னா நீர்விசாரத்தின் ஆவி நிறைய இருக்குது. பிசாசு இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பாருங்கள், ஜெபம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாதான் விடுதலை கிடைக்கும், இல்லைன்னா இல்லை. ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே ஏசப்பா, இந்த புனித வெள்ளி நாளிலும் ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா, அநேக ஜனங்கள் அநேக சபைகளிலே ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தீரே, தாளந்து கொடுத்தீரே, ஆவியின் கனிகளினால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களினால் நிரப்பினீரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே சப்பா. இன்னும் மீதமுள்ள வார்த்தைகளை பேசும்போது எங்களுக்கு ஆண்டவரே சப்பா நிர்விசாரத்தின் ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி, சர்ச் ஆஃப் சாத்தான் ஆவி, பொல்லாத வன்கண்ணின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, தூஷிக்கிற ஆவி, எரிச்சலை மூட்டுகிற ஆண்டவரே பிரிவினை உண்டு பண்ணுகிற அந்தகார இருளின் ஆவி, ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவி, வேசித்தனத்தின் ஆவி, பில்லி சூனியத்தின் ஆவி, மாந்தரகத்தின் ஆவி, மையின் ஆவி, இருளான எல்லா நாசமோச ஆவிகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஆண்டவரே எங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே சப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.